என்னுடைய சிலுவையை நான் ஏற்றதற்கு, சிலுவையிலே என்னுடைய இரத்தத்தை சிந்தினதற்கு ஏன் இந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அநேகருக்கு தைலம் உடைத்து வீணாக்கப்படுகிறது என்பது முக்கியம் அல்ல. எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் பொதுவாக ஒவ்வொரு யூத ஆண்மகனும் ஏறெடுக்கின்ற இறைவேண்டல், கடவுளே என்னை பெண்ணாக உருவாக்காததற்காக உமக்கு நன்றி என்று. ஆனால் யூத மரபிலே நாம் பார்க்கும் பொழுது, யூத கலாச்சாரத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு யூத பெண்ணும் தன்னுடைய இல்லத்திற்கு ஒரு ஆன்மீக ஒளி ஏற்றக்கூடிய ஒருவராக தான் அங்கே பிரதிபலிக்கப்படுகின்றார்கள். நாம் திருமறையின் அடிப்படையிலே குறிப்பாக கருவறையிலிருந்து கல்லறை வரை என்று சொல்லுவார்கள். அங்கே சாராளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை வரைக்கும் பலதரப்பட்ட பெண்களை பல சூழ்நிலைகளிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய செயல்கள் வியத்தகு செயல்களாக இருக்கின்றது. திருமறையிலே மறக்கப்பட்ட பெண்கள், மறைக்கப்பட்ட பெண்கள், மறுக்கப்பட்ட பெண்கள் என்று 3 விதமான ஒரு நிலையை பெண்களை நாம் பார்க்க முடிகின்றது. அநேகருடைய செயல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அவருடைய பெயர்கள் அங்கே மறைக்கப்பட்டிருக்கின்றது. சாராளை நாம் எடுத்துக்கொள்ளோமானால் அனைத்து மக்களுக்கும் ஒரு விசுவாச தாயாக இருந்து செயல்பட்டவள். தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும், கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை பற்றிக்கொள்ளவும் கடவுள் அவரை பயன்படுத்தினார். யூத மரபின்படி பெண்கள் விருந்தோம்பலுக்கு அடையாளமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக ரெபேக்காளை நாம் பார்க்கும் பொழுது ஒரு கடினமான ஒரு உழைப்புள்ள ஒரு பெண்ணாக, விருந்தோம்பலிலே அவள் முதன்மையான ஒரு இடத்தை பெற்ற ஒரு மகளாகவும் நாம் பார்க்கின்றோம். நாம் அன்னாளை பார்ப்போமானால் ஒரு இறைவேண்டலினுடைய தாய் என்று சொல்லலாம். தன்னுடைய இறைவேண்டல் வழியாக ஒரு இறை வாக்கினரை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் என்பதை நாம் மறுக்க முடியாது. எஸ்தரை நாம் எடுத்துக்கொள்வோமானால் ஒரு வீர மங்கை என்று நாம் சொல்லலாம். தன்னுடைய வீரத்தாலும் தியாகத்தாலும் தன்னுடைய துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அரசுக்கு தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாகவும் நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது தந்தையாகிய கடவுள் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே கொடுப்பதற்கு பெண்ணை தவிர வேறு யாரையும் தெரிவு செய்யவில்லை. அந்த பெண்ணுக்கே உரிய ஒரு சிறப்பான ஒரு இடத்தை கொடுத்து அந்த பெண்ணினுடைய மதிப்பை உயர்த்துகின்ற ஒரு ஆண்டவராக நாம் பார்க்கின்றோம். இயேசுவோடு அநேக பெண் தீட்சிகள் பின்தொடர்ந்து சென்றனர் என்பதையும் நாம் ஒருவேளை முழுமையாக திருமறை எழுதப்படாவிட்டாலும் அவருடைய நற்செயல்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவுக்காக அழுத பெண்கள், இயேசுனுடைய சிலுவை அண்டையே நின்று அவருடைய துன்பத்தை கண்டவர்கள், கதறினவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த தவக்கால சிந்தனைக்காக நான் ஒரு வசனத்தை தெரிந்து கொண்டிருக்கின்றேன்.
மத்தேயு 26ஆம் அத்தியாயம் வாக்கியம் 10-11. ஏன் இந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கமே ஒருவரும் துன்பப்படக்கூடாது என்பதற்காக எல்லாருடைய துன்பத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். துன்பத்தை ஏற்றுக்கொண்டுதான் அவரை பின்தொடரவும் ஒரு அழைப்பை முன் வைத்திருக்கின்றார். லூக்கா 9:23 நாம் படிக்கிறோம், ஒருவர் என் பின்னே வர விரும்பினால் அவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்திலே இந்த பெண் ஆண்டவருக்கு ஒரு நற்செயலை செய்வதற்காக தன்னிடத்திலே இருந்த விலையேற பெற்ற நறுமண தைலத்தை அவருடைய பாதங்களிலே ஊற்றி தன்னுடைய தலை முடியினாலே துடைக்கின்றாள். யூதர் உட்பட யூதாசும் இணைந்து இதை இவ்வளோ பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லும் பொழுது இயேசுவானவர் அழகாக சொல்லுகின்றார், ஏழைகள் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிறார், ஆனால் என்னை அடக்கம் செய்வதற்காக இவள் முன் ஆயத்தமாக இதை செய்கிறாள் என்று சொல்லி தன்னுடைய சிலுவை மரணத்தை அவர் அங்கே இந்த பெண்ணின் வழியாக மறுபடியும் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அநேகருக்கு அந்த தைலம் உடைத்து வீணாக்கப்படுகிறது என்பது முக்கியம் அல்ல. ஒரு யூதராய் இருக்க ஒரு பெண் தன்னிடத்திலே வந்து தன்னை தொடுவதும் அவருடைய பாதத்தை அங்கே தொட்டு அங்கே முத்தம் செய்வதும் அது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. இன்றைக்கு நாம் வாழுகின்ற சமுதாயத்திலேயும் பெண்கள் என்று சொன்னாலே ஒரு இரண்டாம் நிலையாக அல்லது அதற்கும் கீழான ஒரு நிலையிலே தான் இன்றைக்கும் பாவிக்கப்படுகிறார்கள். அறிவியல் நுட்பம் மற்ற எல்லா விதத்திலேயும் நாம் வளர்ந்து கொண்டு வந்தாலும் குடும்பத்திலே, திருச்சபையிலே, சமுதாயத்திலே பெண்கள் ஒரு கீழான ஒரு நிலையிலே தான் இன்றைக்கும் பாவிக்கப்படுகிறார்கள். ஆகவேதான் இந்த இடத்திலே இயேசு சொல்கிறார், ஏன் இந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலே அல்லது தொலைக்காட்சியிலே நாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்திலே ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறாள், பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகிறாள், கொலை செய்யப்படுகிறாள், கற்பழிக்கப்படுகிறாள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகான இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஏன் இந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? இதனுடைய அர்த்தம், நீங்கள் மற்ற எல்லா காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்கள், ஆனால் என்னுடைய சிலுவையை நான் ஏற்றதற்கு, சிலுவையிலே என்னுடைய இரத்தத்தை சிந்தினதற்கு அனைத்து மனுக்குலத்தையும் என்னுடையவர்களாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் ஆண்டவரே தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டார். அவர் கடவுளுடைய குமாரனாக இருந்த போதிலேயும் தன்னை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னையே வெறுமையாக்கினார். மரணபரியந்தம் அவர் இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய தந்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தவர் ஆனார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், எங்கெல்லாம் இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்த நற்செயலும் அங்கே பரப்பப்படும் என்று சொல்லுகின்றார். இத்துணை ஒரு ஆழமான ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்து பெண்ணுக்குரிய மாண்பை அவர் உயர்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு மனுக்குலம் பெண்களை தள்ளுகிறார்கள், ஒதுக்குகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை ஏற்றுக்கொள்கிறார். இந்த பெண்ணினத்தை மக்கள் அவருடைய மாண்பை அழிக்க முற்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவருடைய மாண்பை அங்கே உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலேயும் அவளுடைய டிக்னிட்டி, அவருடைய மாண்பு அங்கே சிதைக்கப்படாமல் இருக்க ஆண்டவர் அவருடைய அடக்கத்தோடு தன்னுடைய சிலுவை மரணத்தோடு கூட இதை இணைத்து அங்கே எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லுகின்ற ஒரு இறை வாக்கினராக கூட இந்த மரியாளை, பெத்தானியாவிலே இருக்கிற இந்த மரியாளை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இந்த நாளிலேயும் இந்த தவக்காலத்திலே நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் இந்த ஒரு சிந்தனை, இயேசு ஏன் இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டார்? இன்றைக்கு நானும் நீங்களும் நம்மை சுற்றி வாழ்கின்ற பெண்களும் இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக இயேசுவுக்கு இணைந்து செல்வதற்கு ஒரு அழைப்பை, ஒரு அறைகூவலை முன்வைக்கின்றார்.
நாம் ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டிய கேள்வி, ஏன் இந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கின்றோம்? அவருடைய மாண்பை நாம் அழிக்கிறோமா, சிதைக்கிறோமா, அல்லது அந்த மாண்பை உயர்த்துவதற்கு இந்த உலகத்திலே நாம் போராடுகிறோமா? இயேசுவானவர் ஒரு போராளியாகவே தன்னுடைய சிலுவை மரணம் வரைக்கும் அவர் சென்றார். இந்த சிலுவை மரணத்திற்காக அநேக தியாகங்களை நாம் செய்வோம். ஆனால் அந்த தியாகத்திலே ஒன்று, இந்த பெண்களுக்கு நாம் தொல்லை கொடுக்காமல் அந்த பெண்களுடைய மாண்பையும் மதிப்பையும் உயர்த்தி காட்டுவதற்காக நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டவளாக இருக்கின்றோம். கல்வாரி நாயகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சோடுகளிலே நாம் நடக்கும் பொழுது பெண்ணினத்தையும் உயர்த்துகின்ற ஒரு நிலையிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். நம்மை சுற்றி வாழ்கின்ற அடித்தட்டிலே இருக்கின்ற ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, ஒரு மறுமலர்ச்சியை நாம் உண்டு பண்ணுவதற்காக நாம் அர்ப்பணிப்போம். இந்த தவக்காலம் நம் அனைவருக்கும் ஒரு அர்த்தமுள்ள புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு காலமாக அமைய எல்லாம் வல்ல ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.